Hello students, in chapter 3 theory of equations la exercise 3.1 la 2 8 12 பார்க்கலாமாடா. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். பீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் cubic equation. Let alpha, beta, gamma are the roots of the cubic equation. ax cube plus bx squared plus cx plus d equal to 0. a not equal to 0 then summation 1 summation alpha அப்படின்னா alpha plus beta plus gamma sum of the roots ன்னு சொல்லுவோம். summation 2னா summation alpha beta plus beta gamma plus gamma alpha sum of 2 roots ன்னு சொல்லுவோம். இப்போ 3 rootsன்னு சொல்லியிருக்கனால alpha beta gammaன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அடிஷன்னால அப்படியே ஆட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இப்போ வந்து சம் ஆஃப் 2 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா. ஓகேவா? அது எல்லாத்தையும் சம் பண்ணிக்கிறோம். அடுத்து சம்மேஷன் 3 பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் கியூபோட கோஃபிஷியன்ட் ஏன்னு இருக்கா, ஒன்று தண்டாமல் இருக்கணும். வேறு எதுவாக இருந்தாலும் அந்த நம்பரால் டிவைட் பண்ணிடணும். ஸோ இது ஏ இருக்கனால ஏஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ஏ எக்ஸ் ப்ளஸ் டி பை ஏ ஈக்குவல் டு 0. அடுத்தது அல்டர்னேட்டிவ் சைன் போடுவோண்டாமா, ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம டேரெக்டாக அந்த கியூபிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடலாம்டாமா. x cube minus b by a x squared same sign, so plus c by a x opposite sign, so minus d by a equal to 0 டாமா. இந்த x squared கோஃபிஷியன்ட் தாண்டாமா சம்மேஷன் 1ஓட ரிசல்ட்டு, எக்ஸோட கோஃபிஷியன்ட் வந்து சம்மேஷன் 2ஓட ரிசல்ட்டுடாமா, ப்ளஸ் சி பை ஏ சம்மேஷன் 3ஓடது மைனஸ் டி பை ஏடாமா. இது மாதிரி எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம்னா சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்டாமா. ஸோ மைனஸ் பி பை ஏ சி பை ஏ மைனஸ் டி பை ஏடாமா. ஓகேவா? So therefore the cubic equation x cube minus summation 1 into x squared plus summation 2 into x plus x minus summation 3 equal to 0 டாமா. இப்போ construct a cubic equation with roots அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 and 1 1 minus 2 2 half and 1. அடுத்தது ஃபோர்த் ஒன் 2 minus 2 4 கொடுத்துருக்கா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 1 2 and 3 இருக்கு இல்லையா. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 1, பீட்டாவோட வேல்யூ 2, காமாவோட வேல்யூ 3 ரூட்ஸ்னு கொடுத்துருக்கனால ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், ஆல்ஃபா பீட்டா காமான்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒனில் வந்து நான் எல்லாமே ப்ரொசீஜர் அப்படியே எப்படி செய்யணுமோ அப்படியே செஞ்சு காமிச்சிடுறேன். தேர்ட் ஒனில் நான் டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ண போகிறேன். ஸோ சம்மேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ 1 + 2 + 3 ஸோ 6. அடுத்தது சம்மேஷன் 2 சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. அதுக்கு இப்போ ஆல்ஃபா பீட்டானா என்ன, 1 × 2வா, பீட்டா காமானா 2 × 3 ப்ளஸ் காமா ஆல்ஃபானா 3 × 1. ஸோ சமேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு 1 × 2 ப்ளஸ் 2 × 3 வந்து 6 ப்ளஸ் 3 × 1 வந்து 3, ஸோ 11. அடுத்தது சமேஷன் 3 பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அப்படின்னு வரும். ஸோ 1 × 2 × 3 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இதில் ஒவ்வொன்றா போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அடுத்ததில் டேரெக்டாகவே நான் அப்படியே ஆட் பண்ணி போட்டுட்டேன் ரிசல்ட்டை. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆன்சர் சரியாக செக் பண்ணிடலாம். therefore the cubic equation x cube minus summation 1 into x squared plus summation 2 into x minus summation 3 equal to 0. so x cube minus summation 1 என்ன 6, so minus 6 into x squared plus summation 2 என்ன 11 into x, summation 3 என்ன 6. so x cube minus 6x squared plus 11x minus 6 equal to 0 அப்படின்னு கடிச்சு எடுத்துடாமா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 1 1 minus 2 அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஸோ சம்மேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு 1 + 1 - 2 டேரெக்டாக போட்டு அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஒன்னில் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன்.
இதிலெல்லாம் டேரெக்டாக போட்டேன். 1 × 1 போட்டாச்சு, 1 × -2 போட்டாச்சு. அடுத்து -2 × 1 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இந்த கான்செப்டெல்லாம் அப்படியே போட்டேன் இங்கே டேரெக்டாக. ஸோ 1 × 1 வந்து 1, 1 × -2 -2, -2 × 1 வந்து -2. ஸோ -4 + 1 வந்து -3. அடுத்து சமேஷன் 3 வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா தானே. ஸோ 1 × 1 × -2, ஸோ -2. So therefore the cubic equation போடலாம். x³ minus summation 1 into x² plus summation 2 into x minus summation 3 equal to 0. So x³ minus summation 1ங்கிறது 0, 0 into x² போட்டாச்சு, plus summation 2 ஓட வேல்யூ வந்து -3, ஸோ -3x போட்டாச்சு. summation 3 வந்து மைனஸு, ரெண்டு மைனஸு சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ x³ - 3x + 2 = 0. அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள். 2 ½ 1 இருக்கா. ஸோ சமேஷன் 1 is equal to 2 + 1/2 + 1 போட்டாச்சு. ஸோ 3 + ½ எல்சிஎம் ஆர் கிராஸ் பண்ணிங்கன்னா 6 + 1, ஸோ 7/2. சமேஷன் 2 பாருங்கள். 2 × 1/2 + 1/2 × 1 + 1 × 2 ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா. ஸோ 2/2 இது 1/2 + 2. ஸோ இது டினாமினேட்டர் சேம்னால 3/2 + 2 இதுக்கு கிராஸ் பண்ணிங்கன்னா 4 + 3, ஸோ 7/2. சமேஷன் 3 வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா தானே. ஸோ 2 × ½ × 1, ஸோ அந்த 2 கேன்சல் எடுத்து, ஸோ 1. ஓகேவா. therefore the cubic equation வந்து x³ minus summation 1 x² plus summation 2x minus summation 3 equal to 0. ஸோ x³ minus summation 1 என்னடாமா 7/2, ஸோ 7/2 x² plus summation 2 அதோட வேல்யூ 7/2, ஸோ 7/2x மைனஸ் சம்மேஷன் 3 வந்து -1 போட்டாச்சு. ஸோ ரெண்டுத்துல இந்த ஃப்ராக்ஷனில் வந்துருக்கு இல்லையா, அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம், அதை கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ 2x³ - 7x² + 7x - 2 = 0. ஓகே. அடுத்த ஃபோர்த் ஒன் பாருங்கள். 2 - 2 4. சம்மேஷன் 1 is equal to 2 - 2 4 போட்டாச்சு. இந்த +2 - 2 கேன்சல் எடுத்தோன்னா 4. அடுத்து ஆல்ஃபா பீட்டா 2 × -2 பீட்டா காமா வந்து -2 × 4 ப்ளஸ் காமா ஆல்ஃபா 4 × 2. ஸோ -4 - 8 + 8 வரும். ஸோ -8ம் +8ம் கேன்சல் ஆகிடும். ஸோ -4 அதோட ரிசல்ட். அடுத்து சம்மேஷன் 3 வந்து 2 × -2 × 4, so -4 16. therefore the cubic equation வந்து x³ minus summation 1 x² minus summation 2x plus summation 3 = 0. so x³ minus summation 1ங்கிறது என்னடா 4 × x² minus போட்டுட்டு summation 2 ஓட வேல்யூ -4 × x plus summation 3ங்கிறது -16 = 0. so x³ minus 4x² minus into minus plus 4x plus into minus minus, so -16 = 0. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துட்டோம். அடுத்தது ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் கொஷின், அந்த எக்ஸசைஸில் செகண்ட் கொஷின். இப்போது பீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n greater than 0. சார் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் a(x⁴ + b(x³ + c(x² + dx + e) = 0. இல்லை இப்போ அது x⁴ இருக்குல்ல, லீடிங் கோஃபிஷியன் வந்து x⁴, அதோட கோஃபிஷியன் வந்து 1 தான் இருக்கணும். ஸோ ஏன்னு இருக்கனால ஏயால் த்ரோ அவுட்டு டிவைட் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பில் அதை அல்டர்னேட்டிவ் சைன் போட்டுக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு. சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் சைனாக இருந்தால் மைனஸ். ஸோ x⁴ - b/a x³ சேம் சைன், ஸோ ப்ளஸ் c/a x², ஆப்போசிட் சைன், ஸோ -d/a x சேம் சைன், ஸோ ப்ளஸ் e/a 0. x³ கோஃபிஷியன் தான் சம்மேஷன் 1ஓட ரிசல்ட்டு, x² கோஃபிஷியன் வந்து சம்மேஷன் 2ஓடது.
எக்ஸோட கோஃபிஷியன்ட் மைனஸ் டி பை ஏங்கிறது சமேஷன் 3ஓடது. அடுத்து அந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்லையே அதுதான் சமேஷன் 4ஓடது. ஸோ சமேஷன் 1ங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. ஸோ மைனஸ் பி பை போட்டாச்சு சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்து சம் ஆஃப் ரூட்ஸ் 2 அட் ஏ டைம் வந்து ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா காமா டெல்டா. ஆல்ஃபாவோட பீட்டா ஆல்ஃபாவோட காமா ஆல்ஃபாவோட டெல்டா. அடுத்தது பீட்டாவோட காமா பீட்டாவோட டெல்டா. அடுத்தது காமா டெல்டா. காமா டெல்டாடாமா மாற்றி போட்டிருக்கேன் மிஸ்ஸு. காமா டெல்டான்னு போட்டுக்கோங்க. அதோட ஆன்சர் வந்து சி பை ஏ. அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். அந்த சமேஷன் 2 சமேஷன் 3 எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சால அப்படியே டேரெக்டாக அதோட ரிசல்ட் எழுதிக்கலாம். அடுத்தது சமேஷன் 3 பாருங்கள் 3 அட் எ டைம் வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா காமா டெல்டா ஆல்ஃபா அடுத்தது டெல்டா ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? ஸோ இந்த வேலை அங்கே எழுதியாச்சு. சமேஷன் 3ஓட ஆன்சர் வந்து மைனஸ் டி பை ஏ. அடுத்தது சமேஷன் 4 வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஓகேவா? ஸோ அதோட ஆன்சர் வந்து இ பை ஏ. அவ்வளோதான்டாமா. Therefore the polynomial equation x power 4 minus summation 1 into x cube plus summation 2 into x squared plus minus summation 3 into x plus summation 4 equal to 0. So இப்போ 8th question பாருங்கள். if alpha beta gamma delta are the roots of the polynomial equation 2x power 4 plus 5x cube minus 7x squared plus 9 equal to 0. Find a quadratic equation with the integer coefficients whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma delta. இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கடா அந்த கொஷின்லேருந்து. பல்லுறுப்பு கோவை சமன்பாடு கொடுத்துருக்கா. 2x பவர் 4 ப்ளஸ் 5x கியூப் மைனஸ் 7x ஸ்கொயர் எக்ஸ்ட்ரம் இல்லாதனால ப்ளஸ் 0x ப்ளஸ் 9 போட்டிருக்கேன். லீடிங் கோஃபிஷியன்ட் x பவர் 4 அதோட கோஃபிஷியன்ட் 2 அதனால 2ஆல் த்ரோ அவுட் டிவைட் பண்ணியாச்சு. ஸோ x பவர் 4 ப்ளஸ் 5/2 x கியூப் மைனஸ் 7/2 x ஸ்கொயர் ப்ளஸ் 0x/2 ப்ளஸ் 9 கிடையாதாம்மா அது 8டாமா. கொஷினை தப்பாக எழுதிட்டேன் அப்புறம் மாற்றிருக்கேன் 8/2ன்னு வந்துடும். ஸோ x பவர் சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் ஆப்போசிட் சைனாக இருந்தால் மைனஸ் அதனால் அப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல சைனை போட்டுக்கோங்க. 0க்கு வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கிடையாது சைன் அது கிடையாது இல்லையா. நெகட்டிவ் சைன் போட மாட்டோம் அதனால் ப்ளஸ் 0x போட்டாச்சு. இது 9/2 கிடையாதுடா 8/2ன்னு அப்புறமா மாற்றிட்டேன். ஸோ அந்த மைனஸ் 5/2ங்கிறது சமேஷன் 1. எக்ஸ்கோட கோஃபிஷியன் வந்து மைனஸ் 7/2 தான் சமேஷன் 2ஓடது. இது எக்ஸோட கோஃபிஷியன் வந்து சமேஷன் 3ஓடது. அடுத்தது சமேஷன் 4ஓடது. ஸோ நான் டேரெக்டாக சமேஷன் 1ஓட ரிசல்ட் எழுதிட்டேன். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டான்னு. சமேஷன் 2ங்கிறது மைனஸ் 7/2 அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ அது ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா அடுத்தது காமா டெல்டா. ஓகேவா? அடுத்து சமேஷன் 3ஓடது என்னது 0 அதோட ரிசல்ட். அது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா காமா டெல்டா ஆல்ஃபா டெல்டா ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இப்போ இது சமேஷன் 4ங்கிறது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அது 9/2 அது 9/2 கிடையாதுராம்மா 8/2 அப்புறம் மாற்றிருக்கேன்டாமா. ஸோ நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ சமேஷன் 1ங்கிறது சம்மு சமேஷன் 4ங்கிறது ப்ராடக்ட்டு. ஸோ சம்மு வந்து அதை நான் பீன்னு எடுத்துக்கிறேன் ப்ராடக்டை க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹூஸ் ரூட்ஸ் ஆர் அதுன்னு இது ரெண்டு மட்டும் தான் அவன் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா அது வந்து சம்மு அதை பீன்னு எடுத்துக்கிட்டேன். ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ப்ராடக்ட்னு எழுதிக்கிட்டேன் அது க்யூன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ அந்த சமேஷன் 1ஓட ரிசல்ட்டு மைனஸ் 5/2 இதோட ரிசல்ட்டு தான் 8/2ன்னு வரும். ஸோ 4 அப்படின்னு மாறிடும் அந்த இடத்துல. இப்போ தான் மாற்றிட்டேன் மிஸ்ஸு கொஷினை. இப்போ தான் தப்பாக சரி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ 8/2 ஸோ 4 அப்படின்னு மாறிடுது. இப்போ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ்
plus product of the roots equal to 0. இதுதான் quadratic equation. ஓகேவா? ஸோ சம் என்னன்னு பார்த்துடலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ், அதுக்கு பிஏயும் கியூவையும் ஆட் பண்ணிக்கணும். சரியா? -5/2 + 4. ஸோ 4 2s are 8. 8 - 5 வந்து 3. ஸோ 3/2. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் PQ, P × Q. So -5/2 × 4. So -10. Therefore the quadratic equation x² minus p plus q into x plus pq equal to 0. So x² minus 3/2x minus 10 plus into minus minus தான். So x² minus 3/2x minus 10 equal to 0. ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் ஒன்று இருக்கனால நம்ம எல்சிஎம்ஆர் கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ 2x² minus 3x minus 20 equal to 0. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தது இதுலேயே ஒரு 12th கொஷினை பார்த்துடலாம் சேர்த்து இதே வீடியோலேயே. 12-meter tall tree was broken into 2 parts. It was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. Formulate this into a mathematical problem to find the height of the part which was cut away. 12 மீட்டர் உயரம் உள்ள ஒரு மரம் இரு பகுதிகளாக முறிந்துள்ளது. முறிந்த இடம் வரை இருக்கும் கீழ்ப்பகுதி உடைப்பின் மேற்பகுதி நீளத்தின் கனமூலமாகும். கியூப் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை கீழ்ப்பகுதி நீளம் காணும் வகையில் கணிதவியல் கணக்காக மாற்றுக. ஸோ ஒரு ட்ரீ எடுத்துப்போம். ஒரு ட்ரீ மாதிரி அதோடது வந்து 12 மீட்டர் டால், 12 மீட்டர் உயரம் உள்ள ஒரு மரம் இல்லையா? அது 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. கீழ்ப்பகுதி வந்து ஸ்டாண்டிங் பார்ட், மேல் பகுதி வந்து முறிந்த பகுதி, அது வந்து புரோக்கன் பார்ட், முறிஞ்சிடுது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு அந்த டோட்டல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ, மரத்தின் மொத்த உயரம் வந்து 12 மீட்டர். லெட் ஸ்டாண்டிங் பார்ட் கீழ்ப்பகுதியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். புரோக்கன் பார்ட் முறிந்த பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து நம்ம இந்த ஸ்டாண்டிங் பார்ட்டை மைனஸ் பண்ணால் தானே இந்த புரோக்கன் பார்ட் கிடைக்கும். அப்போ 12 - x. புரியுதா? கிவன் வந்து x is equal to 12 - x whole power 1/3 q அப்படின்னு போடுறேன். x is equal to 12 - x whole power 1/3. அதாவது ஸ்டாண்டிங் பார்ட் equal to cube root of the length of the part, cube root of the length of the part. So x is equal to 12 - x whole power 1/3. cubing on both sides பண்ணுறேன். ஸோ x cube is equal to 12 - x ஆகிடும். ஸோ x cube plus x minus 12 equal to 0. ஓகேவா? தேங்க்யூ students.